இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள வினா தவம் என்றால் என்ன? இந்த தவம் என்ற சொல்லு எமது சமயத்திலே அடிக்கடி காணப்படுகின்ற ஒன்று. இந்த முனிவர் தவம் செய்தார், இந்த அரசன் தவம் செய்தான், இப்படியெல்லாம் தவத்தை பற்றி பல இடங்களிலேயும் எமது சமய நூல்களிலேயும் புராணங்களிலேயும் காணப்படுகின்றது. ஆலயங்கள் கூட பலவற்றுக்கு சென்றால் எமது பாடல் பெற்ற தலங்களிலே இங்கே இந்திரன் வந்து தவன் செய்தான், இங்கே அம்பாள் வந்து தவன் செய்தாள் என்ற வரலாறுகளை தல புராணங்கள் கூறுகின்றன. இப்பொழுது ஒரு கேள்வி வருகின்றது, இந்த தவம் என்றால் என்ன? இன்றைய சூழ்நிலையிலும் தவம் செய்தல் சாத்தியமா என்ற கேள்வி வருகின்றது. தவம் என்றால் என்ன? பலரும் தவம் என்றால் நினைப்பது காட்டிலே போய் கடுமையான வாழ்க்கை கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு கனிகள் பழங்களை புசித்து கொண்டு தனித்திருந்து ஒரு இடத்திலே தியானம் மற்றது யோகம் முதலியவற்றில் ஈடுபட்டு மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் அமர்ந்திருப்பது தவம் என்ற மனப்படம் எங்கள் எல்லோர் முன்னும் வருகின்றது. ஆனால் தவம் என்பது அது அல்ல. தவம் என்றால் என்ன என்ற விடைக்கு சிவஞான சுவாமிகள் அவருடைய சிவஞான போத சிற்றுரையிலே சொல்லுகின்றார். ஈண்டு தவமெனப்பட்டது மே சரியை கிரியை யோகங்களாம் என்று கூறுகின்றார். இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 4 படிநிலைகளுமே தவம் ஆகும் என்று வெளிப்படுத்தப்படுகின்றது. பெரிய புராணத்திலே திருஞான சம்பந்தர் பார்வதி தேவையாருடைய திருமுலைப்பால் அருந்திய பின்னர் அக்கணத்திலிருந்தே அவருக்கு ஞானம் உருவாகியது. உவமையிலா கலைஞானம், உணர்வெறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று பெரிய புராணம் அந்த நிகழ்வை வர்ணிக்கின்றது. அவர் 3 வயது சிறுவன். வீட்டிலிருந்து அப்போதுதான் அடம் பிடித்து தகப்பனாருடன் கோயிலுக்கு வந்த இடத்திலே தகப்பனார் நீரிலே அவர் தன்னுடைய நித்திய கிரியைகளை செய்ய தகப்பனாரை காணாது அழுது போது அந்த நிகழ்வு நிகழ்ந்தது. இவர் எங்கே போய் தவம் செய்தார்? அப்போ இவரை எப்படி தவ முதல்வர் சம்பந்தர் என்று சொல்லலாம் என்றால், அவர் முற்புறப்பிலேயே தன்னுடைய சரியை கிரியை யோகங்களை முதிர்ந்து ஞானத்தில் முத்தி பூரணம் பெறுவதற்காக இங்கு வந்து அவதரித்தார் என விளக்கம் கூறப்படுகின்றது. ஆகவே தவம் என்பது சரியை கிரியை யோகம் ஞானம் என்பனவாம். இவற்றுள் சரியை என்றால் என்ன என்று கேட்டால், ஆன்மீக பணிநிலைகள் முதலிலே நாங்கள் எமது பெற்றோரோ குருமாரோ ஆசிரியரோ சொல்வதற்காக சில வேலைகளை செய்வோம். நமது வழிபாட்டிடங்களை தூய்மைப்படுத்துதல், வழிபாட்டுக்குரிய பொருள்களை எடுத்து வைத்தல் போன்ற கருமங்களை வெறுமெனே உடல் மூலமாக மட்டும் செய்வோம். மனம் அவ்வளவு ஈடுபாடு இல்லாவிட்டாலும் அவர் சொன்னாரே என்பதற்காக, அல்லது பயத்தினாலே செய்வோம். சோதிடர் ஒருவர் சொன்னார், இப்படி கிரக நிலைகள் இருக்கின்றது, இப்படி கோயிலிலே போய் வழிபடுங்கள் என்றால் அந்த கிரக நிலைகளாலே எமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தினாலே செய்வோம். ஆனால் மன ஈடுபாடு இருக்காது. இது ஆரம்ப நிலை. இதை சரியை என்று சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக இவ்வாறு இறை காரியங்கள் ஆன்மீகத்திலே இந்த விடயங்களை செய்கின்ற பொழுது மனமும் ஈடுபட்டு செய்தல், இது 2வது நிலை. இது கிரியை என்று சொல்லப்படும். இதற்கு அடுத்ததாக யோகம். இவ்வளவு நாளும் வெளியில் இருந்து இன்னொருவர் சொல்ல அல்லது வெளி பயத்தினாலே வெளி கட்டுப்பாட்டினாலே அல்லது வெளி அதிகாரத்துக்கானாலே செய்யப்பட்ட கருமங்களை நாமே மனமு வந்து செய்வது யோகம். யோக சூத்திரம் அத யோக அனுசாசன என்று தொடங்குகின்றது. அதன் கருத்து, இந்த சாசனம் என்பது பட்டயம், இது வெளியிலிருந்து அதிகாரத்துடன் நடைமுறைப்படுத்தப்படுவது, என்ஃபோர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஆனால் அனுசாசனம் என்பது நமக்கு நாமே கட்டுப்படுத்தி நமக்கு நாமே போட்டுக்கொள்ளும் விதிமுறைகளாகின்றது. அந்த விதத்திலே யோகம் என்பது அமைகின்றது. ஞானம் என்பது இப்படிப்பட்ட ஆன்மீக விடயங்களை கேட்டல்
அல்லது வாசித்தல் படித்தல் என்பனவ. அவற்றுக்கு அடுத்த படிநிலையாக வாசித்தறிந்ததை சிந்தித்தல் உரையாடுதல். அதற்கு அடுத்த படிநிலையாக தெளிதல். அதற்கு 4வது படிநிலையாக நிஷ்டை கூடுதல் என்று 4 நிலைகளை உடையது ஞானம். இந்த படிநிலைகளிலே சரியை, கிரியை, யோகம் மற்றும் ஞானத்தின் முதல் 2 படிநிலைகளாகிய கேட்டல், சிந்தித்தல் இத்துணையும் எமது முயற்சி தேவைப்படுகின்றது. இவற்றிலே முயற்சி செய்யாமல் அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது. ஆனால் இவ்வாறு முயற்சி செய்து வருகின்ற வேளையிலே பல பிறவிகளினூடாக நாம் செய்கின்ற இந்த ஆன்மீக முயற்சிகள் அல்லது சாதனைகளின் பயனாக இறைவன் எமக்கு இந்த ஆன்மீக விடயங்களிலே ஒரு தெளிவை தருவார். இந்த தெளிவு இறையினால் தரப்படுவது, நாம் முயன்று படித்து பெறுவது அல்ல. நாம் ஆன்மீக நூல்களை படிக்கலாம், பட்டங்கள் பெறலாம், மற்றவர்களை பயிற்றுவிக்கலாம், இவற்றிலே நூல்களும் எழுதலாம். ஆனாலும் இந்த ஆன்மீகத்திலே தெளிவு என்பது இறைவன் தந்தால் ஒழிய எம்மது முயற்சியினாலே பெறுவது ஒன்று அல்ல. ஞானத்தின் 4வது படிநிலையாகிய நிட்டை கூடல் என்பது இந்த உடலில் நாங்கள் இருக்கின்ற பொழுதே எமது கருவிகரணங்களாலே இறைவனை அடைய முயற்சிக்கின்றோம். இறைவன் அனுபவிப்பதற்காகவும் அறிவதற்காகவும் இந்த உயிருக்கு உடலையும் உடலிலே இருக்கின்ற மனம், புத்தி, கண், காது போன்ற பல்வேறு கருவிகரணங்களையும் தந்திருக்கின்றான். இறைவன் அறிவதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் தந்த இந்த கருவிகரணங்களை கொண்டுதான் நாம் உலகத்தை அறிகின்றோம், உலகத்தை அனுபவிக்கின்றோம். அதே கரணங்களை கொண்டுதான் இத்துணை காலமும் இறைவனையும் அறிவதற்கும் அனுபவிப்பதற்கும் நாம் முயன்று வருகின்றோம். ஆயினும் ஒரு நிலை வந்ததும் அறிவதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் தரப்பட்ட இந்த மனம், புத்தி, உடல் போன்ற கருவிகரணங்களே இறைவனை முழுமையாக அறிவதற்கும் இறைவனை முழுமையாக அனுபவிப்பதற்கும் போதாமல் போய்விடுகின்றது. The very instruments the God has given us to enjoy and experience the world, we are using that to know and experience the God too. But at some stage, these very instruments, they themselves become inefficient and insufficient to know the God and experience the God என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்நிலையிலே இந்த கருவிகரணங்கள் இந்த உடலிலே இருக்கின்ற பொழுதே அவை அவனத்துடைய செயற்பாடுகள் அல்லது தொடர்புகளை துண்டித்து கொண்டு இறைவனை உயிர் நேரடியாக அனுபவிக்கின்ற நிலை நிட்டை எனப்படும். உதாரணமாக இங்கே மின்சாரம் இருக்கின்றது, விளக்குகள் எரிகின்றன, அதற்குரிய மின் கம்பிகளும் அந்த சுவிட்ச் கருவிகளும் இருக்கின்றன. ஆனாலும் எல்லாம் இருக்கின்ற பொழுதும் அந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டால் இவை தொழிற்படாது. அதே மாதிரியாக எமது கருவிகரணங்களை நாம் வைத்திருக்கின்ற பொழுதே அதனை துண்டித்து அதனுடைய தொடர்புகளை துண்டித்து இறைவனை நேரடியாக நேருக்கு நேர் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் என்று சொன்னபடியாக ஆன்மா கருவிகரணங்கள் இல்லாமல் அனுபவிப்பது நிட்டை எனப்படும். இது ஞானத்தின் உச்சநிலை, இதுவே ஜீவன் முக்தி நிலை என்று சொல்லப்படும். ஆகவே இன்று தவம் எனப்படுவது என்ன என்ற கேள்விக்கு தவமாவது சரியை, கிரியை, யோகம், ஞானமென்றும், இந்த ஞானம் என்பது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டகூடல் என்கிற 4 படிகளை உடையதென்றும் பார்த்து தவத்திற்குரிய விளக்கத்தை பார்த்தோம். மீண்டும் இன்னொரு நிகழ்விலே சந்திப்போம்.